ம் கொடுங்க அருண். அருண் இங்க வாங்க. ம் ஓகே இந்தாங்க நீங்க எடுங்க. இங்க பாரு நான் எடுக்கிறேன். நம்ம செம்ம ஜோடில அருண். இது சூப்பரா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. தீனன் என்னாச்சு? இல்ல டைம் ஆச்சு நான் கிளம்பணும். மாமா நீங்க மட்டும் இங்க வரலனா இது ஒரு சாதாரண இன்சிடென்ட்டா கடந்து போயிருக்கும். நீங்க எங்க சந்தோஷத்துல கலந்துக்கிட்டது தான் பெரிய ஹைலைட்டே. எங்க செலிப்ரேஷனையே நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ மாமா. ரொம்ப தேங்க்ஸ் தீனன். சந்தோஷம். பாய். எஸ் உட்காரு. யார் ரஞ்சிதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ரெக்கார்டர் காலா? தெரியல அருண். அப்படின்னா யாரும் அட்டெண்ட் பண்ணி பேசு. நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை நான் மிஸ் பண்ணவே விரும்பல. யார் இப்போ? அன்னோன் நம்பரா இருக்கு அருண். ரஞ்சிதா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து பேசு. ஹலோ, எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு லேடி அட்மிட் ஆயிருக்காங்க. ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்கன்னு யாரோ உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க ஃபோன் வந்து 2-3 நம்பருக்கு கால் பண்ணோம், யாருமே எடுக்கல. கால் ஹிஸ்டரியில உங்க நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க. அதனால தான் மேம் உங்களுக்கு கால் பண்ணோம். அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க மேடம். பேர் என்னன்னு அட்மிட் பண்ணவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 35 வயசு இருக்கும் மேடம். எனக்கு யாருன்னு தெரியலங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா? சரிங்க மேடம், இப்பவே அனுப்புறேன். என்னாச்சு ரஞ்சிதா? யாரோ ஒரு லேடி மயக்கமான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? அவங்க ஃபோன்ல என் நம்பர் இருந்ததால அவங்க யாருன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. யாரா இருக்கும்? யாருன்னு பாரு. என்னாச்சு ரஞ்சிதா? ஐயோ அருண், அக்கா. அக்காவா? ஆமா, ஏன் அக்கா தான். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் மயக்கமா இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ. ஏய் ரஞ்சிதா ரஞ்சிதா பதறாத. பெருசா ஒண்ணும் இருக்காது. நம்ம நேரா ஹாஸ்பிடல் போலாம், நீ வா. டென்ஷன் ஆகாம இரு முதல்ல. சரிங்க, வண்டி எடுங்க, சீக்கிரமா போலாம். ரஞ்சிதா நீ ஒண்ணு பண்ணு. நீ ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி அது உன் அக்கா தான்ற விஷயத்த சொல்லிடு.